வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும் அத்தியாயம் 8. அந்த மாடி பால்கனியில் அருகருகே நின்றிருந்தனர் கவினும் சுமத்ராவும். இருவரும் ஓயாமல் போனில் பேசிக்கொண்டாலும் நேரில் பேசிக்கொள்வது இதுதான் முதல் முறை. திருமணம் நின்ற அந்த விஷயத்தை பற்றி இதுவரை இருவருமே விவாதித்தது இல்லை. அதை பற்றி பேசி தேவையில்லாத சஞ்சலங்களை கிளற வேண்டாம் என்றும் அதிலிருந்து விலகித்தான் இருந்தார்கள். ஆனால் இன்று ஏனோ அதை பற்றி பேசிவிட வேண்டும் போல் தோன்றியது கவினுக்கு. காதல் சொட்ட சொட்ட தன்னவள் பார்க்கும் போதெல்லாம் இவளையா வேண்டாம் என்று மறுத்துவிட்டு வந்தோம் என்ற குற்ற உணர்வு பெருகியது. தன்னருகே நின்றிருந்தவளை திரும்பி பார்த்தான். அடர் நீலவண்ண பட்டுப்புடவையில் பேரழகாய் நின்றிருந்தவளை அவனுக்கு அவ்வளவு பிடித்தது. அந்த அழகு மட்டுமல்ல, அந்த நீல விழிகளில் அவனுக்காக மின்னும் காதலை ரசித்தான். இதோ இவனது சுண்டு விரல் கூட அவள் மேலே படவில்லை. அவனது சட்டை மட்டும்தான் லேசாக அவளது புடவையில் உரசிக் கொண்டிருந்தது. அதற்கே கன்னங்களில் மருதாணி பூச நாணத்துடன் தலை கவிழ்ந்து நின்றிருந்தவளின் படபடப்பு அவனுக்கு பிடித்திருந்தது. தொண்டையை செருமிக் கொண்டு அவன்தான் முதலில் மௌனத்தை கலைத்தான். என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு சபைக்கு நடுவுல நான் உன்னை விட்டு கொடுத்திருக்க கூடாது. யாரையோ பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கோபமா பேசிட்டு போயிருக்க கூடாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வார்த்தைகள் எனக்கு உறுத்திட்டே இருக்குது சுமி. ரியலி ஐ எம் சாரி. அவன் மன்னிப்பு வேண்ட அவள் அவசரமாக திரும்பி அவனை பார்த்தாள். அந்த வார்த்தைகள் அவனுக்கு மட்டுமல்ல, அவளுக்கும் தான் இதோ இந்த நொடி வரை உறுத்தி கொண்டுதான் இருக்கிறது. தான் விரும்பும் காதலன் ஊரே எதிர்த்தாலும் அனைவரையும் மீறிக்கொண்டு குதிரையில் வந்து தன்னை தூக்கிச் செல்ல வேண்டும் என கனவு காணும் சராசரி பெண்தான் அவள். அப்படிப்பட்டவளுக்கு அன்று அவன் விட்டு கொடுத்து பேசியது பெரும் வருத்தைத்தான் கொடுத்தது. இன்று இவன் மன்னிப்பு கேட்கவும் மனம் உருகி போய்விட்டது. விடுங்க, குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா எந்த ஆம்பளையா இருந்தாலும் அப்படித்தான் பேசுவான். நீங்க ஒன்றும் உங்க பொண்டாட்டியை விட்டு கொடுக்கலையே. அன்னைக்கு நமக்கு நிச்சயம் கூட ஆகல. சோ நமக்குள்ள விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு அப்படி எந்த உறவும் இல்லைங்கும் போது நீங்க அப்படி பேசினது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. கூறினாலும் அவள் கண்களில் லேசாக வந்து போன வழியை அவன் கண்டு கொண்டான். அவளது வலது கரத்தை பற்றி தன்னை நோக்கி இழுத்தவன், அன்னைக்கு அப்படி எந்த உறவும் நமக்குள்ள இல்லைன்னு சொல்றியா? உன்னை எப்போ போட்டோவில் பார்த்தேனோ அப்பவே இங்கே வந்து உட்கார்ந்துட்ட. தன் இதய பகுதியை தொட்டு காட்டியவன், அப்படி இருக்கும்போது நான் அப்படி பேசி இருக்க கூடாதுதான். சரி விடு, இனி எதுக்காகவும் என் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டேன், சரிதானே? வினவியவன் மேலும் அவளை அருகே இழுக்க அவன் நெஞ்சில் மோதி நின்றாள் பெண்ணவள். அவன் பேசிய வார்த்தைகள் அடிநெஞ்சு வரை சென்று தித்திப்பை மூட்டியது. அதே மாதிரி நீயும் உன் புருஷனை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டதானே? ம். காதலுடன் தலையசைத்தாள் அவள். உன் அண்ணன் கிட்ட கூட? அவன் வினவிய கேள்வியில் பட்டென்று நிமிர்ந்த விழிகள் ஆணவனின் பார்வையுடன் கலந்தது. அவள் மனதில் சிறு அதிர்வு. அவளது மனதில் முதலில் கணவன், அடுத்த அண்ணன் என்றெல்லாம் இல்லை. இருவருக்குமே சரிசமமான இடம் மனதில் இருந்தது. கணவனுக்காக அண்ணனையோ அண்ணனுக்காக கணவனையோ அவளால் நிச்சயம் விட்டுத்தர முடியாது. நீங்க அன்னைக்கு அண்ணன் பேசுனத இன்னும் மறக்கலையா? அவர் ஏன் அப்படி பேசினார்னு தெரியல. அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சிறு பயத்துடன் மன்னிப்பு கேட்டவளை கண்டு தன் முகத்தை மாற்றிக்கொண்டவன், சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். அதுக்குள்ள மிரள மிரள விழிச்சு பார்க்கறேன். எப்படி வியர்த்து போச்சுன்னு பாரு. இமை சிமிட்டி புன்னகைத்து அவன் பேச்சை மாற்றிவிட அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டாள். என்னதான் அப்போதைக்கு மனைவியிடம் பேச்சை மாற்றிவிட்டாலும் அவன் அந்த வார்த்தைகளை மறக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதற்காக அதை பிடித்து கொண்டு சண்டை போடும் ரகம் அல்ல அவன். இருந்தாலும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் நரசிம்மனுடன் பழக அந்த வார்த்தைகள் அவனுக்கு தடை விதித்தது. கீழே விருந்து முடிந்திருக்க உறவினர்களும் கிளம்பி இருந்தனர். கவினின் குடும்பம் கிளம்ப தயாராகியிருந்தது. வந்திருந்த பலகாரங்களை சம்பந்தி வீட்டிற்கும் சேர்த்து கட்டி வைத்திருந்த மீரா அதை சந்திரிகாவிடம் கொடுப்பதற்காக அவளை அழைத்தாள். சந்திரிகா, டிரைவரை இதையும் எடுத்து வைக்க சொல்லும். தன்னை கடந்து சென்றவளின் கையை பிடித்து மீரா நிறுத்த அவளோ ஆ என கையை உதறினாள். என்னாச்சுமா? பதட்டத்துடன் அவளது கரத்தை பற்றி ஆராய்ந்தவளின் கண்களில் கன்றி சிவந்து வீங்கி போயிருந்த மணிக்கட்டு விழுந்தது. ஹாலில் அமர்ந்திருந்த அனைவரும் இவர்களை திரும்பி பார்த்தனர். பரதனிடம் பேசிக் கொண்டிருந்த நரசிம்மனின் பார்வையும் அவளது கரத்தின் மேல் படிந்தது. அவளது வெள்ளை நிற சருமத்திற்கு வீங்கி போயிருந்த இடம் சிவந்து நன்றாகவே தெரியாம் கீழுதடை கடித்து கொண்டான். அச்சோ, என்னம்மா இது இப்படி வீங்கி போயிருக்குது? மீரா கவலையுடன் வினவினாள். ஒண்ணுமில்ல ஆண்டி, சுவத்துல இடிச்சுக்கிட்டேன். சமாளித்தவளின் பார்வை அந்த காயத்தை கொடுத்தவனை தேடித்தான் ஓடியது. அவனும் இவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். உன் கவனம் எங்கேதான் இருக்குது சந்திரிகா? அன்னைக்கும் இப்படித்தான் கதவுல கையை வச்சுக்கிட்டேன்னு வந்து நின்னான். விரல் முழுக்க வீங்கி போய் கிடந்தது. இப்போ சுவத்துல இடிச்சுக்கிட்டியாம். அவளது அன்னை அக்கறையுடன் கடிந்தபடி காயத்தை ஆராய்ந்தார். பரதா, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல இருந்து ஆயில்மெண்ட் எடுத்துட்டு வா. வீக்கத்துக்கு போட்டால் சரியாகிடும். ராகவி மகனை ஏவ அவன் அந்த மருந்தை எடுத்து வந்து கொடுத்தான்.
நீயே போட்டுவிடு, நாங்க பலகாரத்தை எல்லாம் மாத்தி வச்சுட்டு வந்தோம், கை வடவடன்னு இருக்குது. மீரா கூற பெண்ணவளின் கைப்பற்றி அவன் மருந்தை போட்டுவிட முயன்ற கணம் வேகமாக எழுந்த நரசிம்மன் அவ்விடம் வந்தான். இந்த வீக்கத்துக்கு ஆல்மெண்ட் கேட்காது, பெயின் கில்லர் ஸ்ப்ரே போட்டால்தான் நைட் வலி இல்லாம துருக்கும், இல்லைனா வின் விண்ணுன்னு வலிக்கிற வழியில தூங்கவே முடியாது. படபடவென்று கூறியவன் பரதனிடமிருந்து அவள் கரத்தை பற்றி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸிலிருந்து வலி நிவாரணி மருந்தை எடுத்து அடித்து விட்டான். நீ என்னடா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறா? மீரா வினவ அவனிடம் தடுமாற்றம். வலியை கொடுத்ததே உங்க பையன்தானே. நல்ல வேளை சந்திரிகா முணுமுணுத்தது நரசிம்மனை தவிர வேறு யார் காதிலும் விழவில்லை. அவளை முறைத்தவனின் பிடி அவனையும் அறியாமல் இறுகியது. ஆ, அவளது அலறலில் மகனின் கரத்தை விலக்கிவிட்ட மீரா, விடுடா, நீ பிடிக்கிற பிடியில அவளுக்கு வலி வந்துடும், பிடிச்சா இரும்பு பிடிதான். திட்டியபடி அந்த ஸ்ப்ரேயை வாங்கி அவள் அடித்து விட்டாள். நைட் இந்த ஆயில்மெண்ட் போட்டு ஸ்ப்ரேயை அடி, இல்லைனா தூங்க முடியாது. அவள் விழிகளை பார்த்தபடியே அவன் அந்த மருந்தை நீட்ட உதட்டை சுழித்தபடி அதை வாங்கி கொண்டாள் அவள். இவனுக்கு வேற வேலையே இல்லை. அன்னைக்கும் இப்படித்தான், விரலை பிடிச்சு முறுக்கி விட்டுட்டு அக்கறையா ஆயில்மெண்ட் போட்டு கொண்டு போனான். இப்பவும் அதையே சொல்றான். நீ என்னடா டாக்டர் மாதிரி பேசுற? ஆச்சரியத்துடன் மீண்டும் வினவிய அன்னைக்கு, இதெல்லாம் பேசிக் மாம், இது கூட தெரியாதா? சலிப்புடன் நெற்றியை நீவியபடி பதிலளித்தான். அவள் நம்பிவிட்டாலும் சோபாவில் அமர்ந்து நடக்கும் கூத்தை பார்த்து கொண்டிருந்த ஆதிசேஷன் நம்பவில்லை என்பதை யோசனையுடன் இடுங்கிய அவன் பார்வையே கூறியது. மகனுக்கும் சந்திரிகாவிற்கும் இடையே நடந்த பார்வை பரிமாற்றங்கள் அவனுக்கு தெரியாமல் இல்லை. பரதன் அவளது கைப்பற்றியதும் வேகமாக எழுந்து சென்று மருந்தை போட்டுவிட்ட மகனின் அவசரம் அவனுக்கு வேறு எதையோ உணர்த்த யோசனையுடன் தாடையை தடவிக்கொண்டான். அதன் பிறகு சம்பிரதாய விடைபெறலுடன் மாப்பிள்ளை வீட்டினர் கிளம்பி சென்றுவிட திருமண நாளை எண்ணி அந்த வீடு பரபரப்புடன் நகர ஆரம்பித்தது. அடுத்த நாள் பரதனை சந்திக்க அலுவலகம் செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தாள் சந்திரிகா. என் தம்பிக்கிட்ட நீ பேசக்கூடாது, கடுமையுடன் எச்சரித்த நரசிம்மனின் முகம் மனதில் தோன்றி மறைய துப்பட்டாவை அணிய எடுத்தவள் சோர்வுடன் கட்டிலில் அமர்ந்தாள். சந்திரிகா படித்தது மென்பொருள் துறை. ஏனோ சிறுவயதிலிருந்தே கண்ணியின் மேலும் புரியாமல் சிதறி கிடக்கும் அந்த புரோகிராம்களின் மேலும் பெரும் மோகம் அவளுக்கு. எனவே விரும்பி படித்தாள். பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்பை அமெரிக்காவில் தான் முடிப்பேன் என்று வந்து நின்ற மகளுக்கு மார்த்தாண்டம் எந்த மறுப்பும் கூறவில்லை. அவர் அப்படித்தான் தனது தாயின் மறு உருவமாக வளர்ந்து நிற்கும் மகளின் மேல் கொள்ளை பிரியம் வைத்திருந்தார். தன் தாயின் பிடிவாதமும் ஆளுமையும் அவளிடமும் கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே இருக்க, மகள் என்றால் உயிர்தான். எனவே அவள் வாயை திறந்து ஒன்றை கேட்டுவிட்டால் போதும், பேச்சுக்கு கூட மறுக்க மாட்டார். வெளிநாடு என்றவுடன் காந்திமதிதான் சற்று தயங்கினார். அவரையும் சந்திரிகா சமாளித்து விட்டாள். அப்படி ஆசையுடன் வெளிநாடு சென்று கற்றுக்கொண்டு வந்த படிப்பிற்கு ஏற்ற வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்பதால் தான் இவர்களது குடும்ப தொழில் எதிலேயும் தலையிடாமல் மதுரையில் ஒரு மென்பொருள் நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள். அதுவும் கடந்த 1 வருடமாகத்தான். இவ்வளவு காலம் அவள் வெளிநாட்டில் தான் இருந்தாள். சில பல காரணங்களினால் அவள் மனம் சொந்த ஊருக்கு வருவதை விரும்பவில்லை. தாயின் ஓயாத புலம்பல்களுக்கும் தந்தையின் ஏக்கம் சுமந்த பார்வைகளுக்கும் பதிலளிக்க முடியாமல் ஒருவாறாக மனதை தேற்றிக்கொண்டு போன வருடம்தான் திருநெல்வேலிக்கு வந்து இறங்கியிருந்தாள். இப்பொழுது நரசிம்மனும் இங்கே இருக்கக்கூடாது என கட்டளையிட்டிருக்க அவளுக்கு ஒரு எண்ணம். இப்படி யாரிடமாவது வேலைக்கு செல்வதற்கு நாமளே சொந்த தொழில் தொடங்கினால் என்ன என்ற எண்ணத்துடன் அலைந்து கொண்டிருக்கும் போதுதான் பரதனும் இதே துறையை தேர்ந்தெடுத்து படித்தவன் என்று தெரிந்தது. சில சந்தேகங்கள் இருக்க அதை அவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதுதான் நரசிம்மன் குறுக்கிட்டது. எனவேதான் அவளை அலுவலகத்திற்கு வர சொல்லிவிட்டு அவன் அகன்றிருந்தான். அது சம்பந்தமாக அவனை பார்க்க கிளம்பிக் கொண்டிருந்தவளுக்கு நரசிம்மனின் எண்ணம் வந்தவுடன் ஒரு மாதிரி சோர்வாக இருந்தது. பரதனை சந்தித்து அது நரசிம்மனுக்கு தெரிந்து அவன் மீண்டும் நரசிம்ம அவதாரம் எடுத்து வார்த்தைகளால் வதைத்து இது தேவையா என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருந்த சமயத்தில் பரதன் அவளுக்கு அழைத்து விட்டான். சந்திரிகா, கிளம்பியாச்சா? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. அவனது குரலில் தன் தயக்கங்களை ஒதுக்கி வைத்தவள், இதோ 20 மினிட்ஸ்ல அங்கே இருப்பேன், பதிலளித்து விட்டு கிளம்பினாள். மென்பொருள் துறையில் அவளுக்கென ஒரு அடையாளம் என்பது அவளது கனவு அல்லவாம். எனவே வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் கிளம்பி விட்டாள். அலுவலகத்திற்கு வந்த சந்திரிகாவை புன்னகை முகமாய் வரவேற்று அழைத்துச் சென்றான் பரதன். அவனுக்குத்தான் முதல் பார்வையிலேயே பெண்ணவளின் மேல் ஒரு ஈர்ப்பு தோன்றியிருந்ததே. நாளாக ஆக அந்த ஈர்ப்பு பெருகியதை தவிர குறையவில்லை. அதுவும் தன் குடும்பத்திற்கு சொந்தமான பிறகு அவள் மேல் வேறு சில உணர்வுகளும் தோன்ற ஆரம்பித்திருந்தது. பரதன் நரசிம்மனைப் போல இவனும் அழகன்தான். ஆனால் அவனைப் போன்ற முரட்டுத்தனம் இவனிடம் இருக்காது. மென்மையே உருவாக உதட்டோரம் கசியும் புன்னகையிலேயே அனைவரையும் மயக்கிவிடும் வசீகரன் இவன். சதா சர்வகாலமும் அந்த கண்களில் குறும்பு புன்னகை மிளிர்ந்து கொண்டுதான் இருக்கும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என அடித்து துவைத்து கொண்டு முரட்டுத்தனமாக முன்னேறும் குணம் நரசிம்மனுடையது. அவனது அந்த குணம் தொழிலிலும் எதிரொலிக்கும்.
வேகமாக முடிவுகளை எடுப்பான். ஒன்று பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை மட்டும்தான். என்ன சொன்னாலும் எது செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது. என்ன முரட்டுத்தனமாக முடிவுகள் எடுத்தாலும் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் கனகச்சிதமாக இருக்கும். அவனை ஒருவன் எதிர்க்கிறான் என்றால் அடித்துவிட்டுத்தான் பேசவே ஆரம்பிப்பான். ஆனால் பரதன் அப்படியே அவனுக்கு எதிர்மறையானவன். ஒவ்வொரு முடிவையும் அதன் சாதக பாதகங்களை அறிந்து அலசி ஆராயாமல் எடுக்க மாட்டான். ஒருவர் தவறு செய்தாலும் தட்டி கொடுத்து மன்னிக்கும் குணம் பரதனுடையது. தவறு செய்து விட்டாயா, என் சாம்ராஜ்யத்திற்கு நீ தேவையே இல்லை என தயவு தாட்சண்யமே பார்க்காமல் விலக்கித் தள்ளும் குணம் நரசிம்மனுடையது. பரதனிடம் யாராக இருந்தாலும் எளிதில் நட்பு பாராட்ட முடியும். ஆனால் நரசிம்மனின் பார்வையே ஒருவரை 8 அடி தள்ளி நிற்க வைத்துவிடும். இருவரையும் வளர்த்தது என்னவோ மீராவும் ராகவியும் தான். ஆனால் மலையளவு இந்த வித்தியாசம் எதனால் என்று பலமுறை மீரா புலம்பியிருக்கிறாள். அப்படியே உங்கள மாதிரி அதே அழுத்தம், அதே முரட்டுத்தனம். இதுல நரசிம்மான்னு வேற பெயரை வச்சு விட்டுட்டீங்க. வைக்கும் போதே சொன்னேன், நம்ம குடும்பத்துக்கு ஒரு நரசிம்மாவே போதும்னு. கேட்டீங்களா? சிலும்பிக் கொண்டு நிற்கும் மகனை பல சமயங்களில் சமாளிக்க முடியாமல் கணவனிடம் எரிந்து விழுவாள் மீரா. நான் என்னடி பண்ணட்டும்? இவன் இந்தளவுக்கு அழுத்தக்காரனா வளர்ந்து நிற்பான்னு நான் எதிர்பார்க்கலையே. சரி விடு, என்னை மாத்த நீ வந்த மாதிரி அவனையும் மாத்த ஒரு பொண்ணு வருவா. இதுதான் சாக்கென்று மனைவியிடம் ஒட்டிக்கொள்வான் ஆதிசேஷன். தொடரும்.